ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதியோட தங்கச்சிட கழுத்தில் வந்து தாலி தெரிஞ்சுக்க இல்லையா, உடனே குடும்பமே போய் கதவை தட்டுறாங்க. அப்போது நம்ம ரேவதியோட தங்கச்சி வந்து கதவை திறக்கிறாங்க. இங்கே பாரு, உன் கழுத்தில் தாலி கிடந்ததை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். ஆமாம், உன் கழுத்தில் எதுவும் தாலி கிடந்துச்சா அப்படின்னு சந்திராவிலேருந்து ரோகிணி எல்லாருமே சொன்னதும் உடனே ரேவதியோட தங்கச்சி, இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என் கழுத்தில் எங்கே தாலி இருக்க போகுதோ, அதுவும் தாலின்னு சொல்கிறீங்க. அப்படி உங்கள் கண்ணை கட்டிட்டு நான் யாரை வச்சு தாலி கட்டிட்டேன்? ஏன் சித்தி, உங்களுக்கு என்ன கண்ணு குருடா போச்சா என்ன அப்படின்னு நம்ம ரேவதியோட தங்கச்சி சொன்னதும், இங்கே பாரு, நான் மட்டும் பார்த்துருந்தா எனக்கு பைத்தியம்னு சொல்லலாம், உன் அக்காவும் சேர்ந்து தான் பார்த்துருக்கா, அப்போ அது பொய்யா அப்படின்னு போது, ஐயோ சித்தி, என் கழுத்தில் தாலி கிடந்தா இருக்கணும்ல, எங்கே இருக்குது பாருங்க, என் கழுத்தில் எதுவுமே இல்லை, என்னோட ஷோலும் வந்து மஞ்சள் கலர் தான், அதான் உங்கள் 2 பேருக்கும் அது தாலி மாதிரி தெரிஞ்சிருக்கு போல, நான் ப்ரெஷ் பண்ண மாதிரி வந்துட்டேன் அம்மா, நான் ஃப்ரெஷ் ஆகணுமா, டைம் ஆச்சு அப்படின்னு போதும், சரி சரி, இங்கே பாரு, இவங்க 2 பேருமே சொல்ல எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு, அதனால தான் கேட்டுட்டேன், சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாரு சந்திரா, இந்த பேச்சை விட்டுருங்க, அதான் அவள் கழுத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாள் அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் ரேவதியும் கார்த்தியும் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ ரேவதி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு, இங்கே பாரு, இப்போது பெரிய பிரச்சனையும் ஒன்று முடிஞ்சு போய் இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீ வேற தாலியை காட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிருக்கா? இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அடுத்தது என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியா, இனியாச்சும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோ, புரியுதா அப்படின்னதோ, சரி ரேவதி சாரி அப்படின்னு அந்த இடத்துல ரேவதியோட தங்கச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து அவங்க அம்மா நினைப்பிலே இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. ராஜா, இனி எதை பற்றியும் கவலைப்படாத, எப்பவுமே ஒரு சிறந்த வைஃபாக நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னுட்டு அவசரமாக ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கல்யாண ஃபோட்டோ வந்து ஃபோனில் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இந்த வீட்டில் இல்லை. பேசாமல் நம்ம ராஜாவுக்கு சர்ப்ரைஸாக நம்ம கல்யாண ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டால் என்ன அப்படின்னுட்டு விடியற் காலையிலேயே வேகமாக கிளம்பி ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு வராங்க நம்ம கார்த்திக் ரேவதியோட கல்யாண ஃபோட்டோவை. அப்போ கோல்ல எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி, அம்மா கையில் இவ்வளோ பெருசாக இருக்குது, அம்மா அது என்ன ரேவதி அப்படின்னதும், இருங்கம்மா காட்டுறா அப்படின்னு உடைச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம கார்த்திக் ரேவதியோட கல்யாண ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டுட்டு வந்திருக்காங்க ரேவதி. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. எப்படிம்மா நல்லா இருக்கா அப்படின்னதும், ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி, அவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாம் ரேவதி, நீயும் ராஜாவும் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே ரேவதி கிட்ட சொன்னதும் சந்திரா மட்டும் முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ரேவதி மாறுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒருவேளை அந்த கார்த்திக் தான் இந்த கிழவியோட பேருன்னு இவளுக்கு தெரிஞ்சுதான் மனசு மாறி இருக்காளோ, புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி, அம்மா இங்கேயே மாட்டியட்டுமா? ஆமா மாட்டி விடு, நீ இப்படி இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவடு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரேவதி. உன் மனசு மாற்றத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னதும் ரேவதி வந்து ஃப்ரேமை வந்து சுவத்தில் வந்து கொழுவறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக வந்து கொழுவையும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்னைக்கு சாப்பாடு நாம தான் செய்யணும் அப்படின்னுட்டு உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே நம்ம பாட்டி வந்து, சொல்லுமா என்னடா அப்படின்னு போதோ, பாட்டி இன்னைக்கு கார்த்திக்கு நானே சமைக்கலான்னு இருக்கேன் பாட்டி, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்து சமைச்சிடுவேன் அப்படின்னும் போதோ உடனே பாட்டி வந்து நம்ம கார்த்திக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த வெரைட்டியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரேவதியும், சரி பாட்டி, இன்னைக்கு நான் அவருக்கு என் கையாலேயே சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னதும், நீ இவ்வளோ சந்தோஷமா என் பேரனை கவனிக்கிறப்போ எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குடா. அபிராமி ஒரு பக்கம் என்னை விட்டுட்டு போனாலும் நீ என்னோட பேரனை இவ்வளவுக்கு கவனிக்கிற பாரு, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அன்னைக்கு மதியம் வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து எல்லாருக்குமே சாப்பாடை வந்து பரிமாறுறாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதுவும் வெரைட்டியாக இவ்வளோ டிஷ் இருக்கே அப்படின்னு மயிலிருந்து எல்லாரும்
உடனே நம்ம ரேவதி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் மட்டும் வரல. என்ன இது, கார்த்தியை மட்டும் காணோம், அவருக்காகத்தானே நம்ம ஆசாசியாக சமைச்சோம் அப்படின்னுட்டு உடனே கார்த்தி அந்த வழியால் வரும்போது ராஜா வந்து உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தி உட்காடுறாங்க. ஆமாம், இவ்வளோ டிஷ்ஷை வந்து யார் இன்னைக்கு சமைச்சா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டது. அம்மா நான் தான் அம்மா சமைச்சா அப்படிங்கிறாங்க. என்ன ரேவதி அதிசயமாக இருக்குது, நீ சமைச்சியா? ஆமாம், இது எல்லாருக்கும் தான், சாப்பிடுங்க அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாகவே இருக்குது. ரேவதி இன்னைக்கு ராஜா வந்து எல்லா வெரைட்டியும் எடுத்து சாப்பிட்றாருன்னா கண்டிப்பாக நீ எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்ச மாதிரி தெரியல. கண்டிப்பாக இது எல்லாம் உன்னோட வேலை தான், நீ உன்னோட ஹஸ்பண்டுக்கு தானே சமைச்ச அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து வெக்கப்படுறாங்க. இல்லைக்கா எல்லாருக்கும் தான் அப்படின்னதும் இதில் என்ன இருக்குது, உன் மனசு மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேவதி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சகல நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ரேவதி, எப்படி பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க சகல அப்படின்னு மயில் சொன்னதும் கார்த்தியும் வந்து அந்த இடத்துல சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரோகிணிக்கு தலை சுத்து வர மாதிரி இருக்குது. உடனே சாப்பாடை வச்சுட்டு எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதும் என்னன்னு தெரியல ராஜா, அடிக்கடி தலை சுத்து வந்துட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதும் சரி வாங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்ட் மல்லிகா டாக்டர் தான் இருக்காங்க. இதை பார்த்து கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க. வாங்க ராஜா, வாங்க ரோகிணி, என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னதும் டாக்டர் அது வந்து அப்படின்னும் போது இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் வந்திருக்கீங்க. ஆமாம் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னதும் ராஜா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னதும் சரி போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து என்னாச்சு, அடிக்கடி தலை சுத்து மயக்கமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு ரோகிணி சொன்னதும் நம்ம மல்லிகா டாக்டர் வந்து கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா ரோகிணி வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ரோகிணி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, சந்தோஷமான விஷயம், இதை இப்போவே உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து டாக்டர் நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னதும் உடனே டாக்டரும் வராங்க. இங்கே பாருங்கள் இந்த விஷயம் அதுக்கு தெரிய வேணாம் அப்படின்னதும் என்ன ராஜா பேசுகிறீங்க, 3 வருஷமாக ரோகிணி கர்ப்பமாகாமல் இருந்திருக்கா, இப்போ கர்ப்பமாக இருக்கா, இந்த விஷயத்தை போய் சொல்ல வேணான்னு சொல்கிறீங்க இல்லைங்க அப்படின்னுட்டு உடனே சொல்லக்கூடாததுக்கான காரணத்தை வந்து கார்த்திக் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மல்லிகா டாக்டர் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ இந்த பகைக்குள்ளே ரோகிணியை கூட இப்படி பண்ணிகிட்ருக்கா சாமுண்டீஸ்வரி, என்னால் நம்பவே முடியலையே, ஐயோ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னதும் அதான் டாக்டர் ப்ளீஸ் இப்போதைக்கு அதுக்கு தெரிய வேணாம், எல்லா பிரச்சனையும் சரியானதும் நாங்களே சொல்லிக்கிறோம் அப்படின்னதும் சரி ராஜா எப்படியோ எல்லாம் நல்லதாக அமைஞ்சா சரிதான், ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ரோகிணியை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு அந்த இடத்துல தேவையான டேப்லெட் எல்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது. ஸோ ப்ரோமோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள்.